செல்லப்பன் அறக்கட்டளையின் நிறுவனர் கவிமாமணி புதுவையல் செல்லப்பன் அவர்கள் திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தின் மதிப்புறு தலைவரும் கூட. எங்கள் பேராசிரியருக்கு எப்பொழுதும் அவசரம். ஐயாவிடம் நான் கேட்டபோது அவர் எனக்கு வயது 96 தான் என்றார். ஐயா அவர்களுக்கு மிக விரைவில் ஐயாவை 100 ஆக்கி பார்க்க வேண்டுமே என்கிற அவசரத்தில் ஐயா அவர்கள் 97 என்று பதிவு செய்கிறார்கள். வாழ்த்துக்கிறோம். வாங்க ஐயா. எனக்கு ஒரு உண்மை ஐயா ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். வைரமுத்து உங்கள் மாணவர், நாங்கள் முதுபெரும் தலைவராக அறிஞராக கருதப்படுகிற இவர் உங்கள் மாணவர் என்றால் அப்போ உங்கள் வயசு யாண்டு யாண்டு பலவாக நரகவாதம் யாங்காகியார். எனக்கு 70 இளைஞராக இருக்கிறேன், 78. ஆகையினால இந்த ரகசியத்தை போட்டு வாங்கிறதுக்கு தான் ஐயா உங்களை கூப்பிட்டோம். மிக்க மகிழ்ச்சி. புதுவையலாருக்கு பக்கத்துணையாக இருந்து இந்த அறக்கட்டளையை சீரும் சிறப்புமாக கொண்டு செல்வதற்கு, இது 6ஆம் ஆண்டு அறக்கட்டளை, அதை கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அவர்கள் குடும்பத்தாருக்கு, புதுவையலாரின் குடும்பத்தார், குறிப்பாக மகள் உமா சோலையப்பன் அவர்களையும் மகன் திரு வள்ளியப்பன் அவர்களையும் நன்றியுடன் நினைக்கிறது இந்த அரங்கம். இந்த ஆண்டு போட்டியில் 32 நூல்கள் வந்தன. இந்த நூல் வரிசையிலே இளைஞர்களும் பங்கு பெற்றிருப்பது மிக்க மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. கடந்த ஆண்டே கூட இதை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இந்த ஆண்டு அதை நிரூபித்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இன்று முதல் பரிசு பெறுகிறவர் அல்லி என்கிற பாவியத்திற்காக முதல் பரிசு பெறுகிறவர் தமிழ் மாமணி முனைவர் பாவலர் க தமிழமல்லன் அவர்கள். ஐயா இவரை பற்றி ஒரு நூலே போடணும். இவர் 43 நூல் போட்டிருக்காரு. ஆனால் இவருடைய சிறப்புகளை கருத இவருக்கென்று ஒரு தனி நூல் போட்டாக வேண்டும். அப்படி ஒரு காலத்தில் நாம் டாக்டர் மூவாவின் அல்லி படித்திருக்கிறோம். அது உரைநடை காப்பியம். ஆனால் இந்த அல்லி மரபு பாவியம் அற்புதமாக படைத்திருக்கிறார்கள். இந்த நூல் இவரது 3வது பாவியம். புதுவை அரசின் நல்லாசிரியர் விருதாளர், 30க்கும் மேற்பட்ட விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றிருக்கிறவர், 25க்கும் அதிகமான மொழி இன களப்பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறவர், 7 கீழை நாடுகளுக்கு சென்று பயண நூல்களை படைத்திருக்கிறவர், 6 இதழ்களும் இலக்கிய அமைப்புகளும் கண்டவர், சமூக சழக்குகளுக்கு சாட்டையடி கொடுக்கின்ற பாவியமாகத்தான் இந்த அல்லியை படைத்திருக்கிறார். சமூகத்தில் மிக கேவலமாக மதிக்கப்படுகிற ஒரு உண்மையை எடுத்து அதை உடைத்து மிக அரிய ஒரு பாவியத்தை படைத்திருக்கின்றார். அவரை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அமைப்பின் மூலமாக அவருக்கு உரிய பரிசுகளையும் வழங்கி பெருமை செய்கிறோம். 2வது பரிசாளராக வருகிறவர் கவிஞர் புத்திர சிகாமணி ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நூலின் பெயர் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து என்று முரணான தலைப்பு என்றாலும் கூட அவர் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு இது அரணாக அமைவது மிக அழகு. புதுக்கோட்டை சேந்தன்குடி ஊர் பிள்ளை இவர். ஆனாலும் வானொலி தொலைக்காட்சிகளின் செல்ல பிள்ளை இவர். ஊர்ப்புற வாழ்வின் உன்னதங்களை சொல்லும் கவிதைகளை படைத்திருக்கிறார். அன்பிற்குரிய புத்திர சிகாமணி அவர்களே, நீங்கள் புதுமை தமிழின் புத்திரர்தான். இந்த மரபு கவிமணி சிகாமணியாகவும் விளங்குகிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறோம். பழைய சமூகத்திற்கு புதுவிசை அளிக்கும் நூலாக நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். ஐயா உங்கள் கவிதைகளை எல்லாம் படித்திருக்கிறேன். ஐயா உங்கள் கவிதைகள் அனைத்துமே அழகுதான் என்றாலும் அழகு பற்றிய அந்த 2 பக்க கவிதை அழகோ அழகு. இந்த பரிசை பெறுவதற்கு அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்றால் நீங்கள் அதில் மகிழலாம். 3ஆம் பரிசு பெறுகிறவர்கள் என் தம்பி கவிஞர் மயிலாடுதுறை இளைய பாரதி. பள்ளிக்கூடம் திறந்தாச்சு வாங்க என்று குழந்தைகளை எல்லாம் பள்ளிக்கு அழைக்கின்றவாக அமைக்கின்ற நூல். வளரும் சமுதாயத்தினருக்கு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நூல்.
இளைஞர்களின் இளம்பிள்ளை வாதங்களுக்காக இவருடைய கவிதைகள் தமிழ் சொட்டு மருந்தாக அமைகின்றன. வளரும் சமூகத்தினருக்கு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நூல் என்கிற வகையில் இளைஞர்களுக்கான இன்றைய இளம்பிள்ளை வாதங்களுக்கு ஒரு சொட்டு மருந்தாக உங்களுடைய கவிதை அமைவது பெருமையாக இருக்கிறது. 17 ஆண்டுகளாக கவிஓவியா இதழை நடத்தி வருகிறீர்கள். சிந்தனை முற்றம், திருவிக பேச்சு பயிலரங்கம் மற்றும் கனவு காண் என்கிற அமைப்புகளின் மூலமாக சமூக பணியாற்றி வருகிறீர்கள். குறிப்பாக இளைய தலைமுறையினரை ஈடேற வைக்கின்ற பல பணிகளிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். உங்கள் கவிதைகளை போற்றி பாராட்டி இந்த அமைப்பு உங்களுக்கு 3ஆம் பரிசு வழங்குகிறது. அடுத்ததாக சிறப்பு பரிசு பெறுகிறவர் கவிஞர் மா. ஜீவானந்தம் அவர்கள். நதிக்கரை இலக்கியம். கவிஞர் மா. ஜீவானந்தம் அவர்கள் நதிக்கரை இலக்கியம் என்கிற நூலை அனுப்பி பரிசுக்குரியவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் வழக்கறிஞர், தமிழ் கவிதையின் வழக்கும் அறிந்தவர். அதனாலே இவர் கூறுகிற பொதுவாதங்களில் நாம் யாரும் எதிர்வாதம் வைக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் பொடி பொடி ஆக்குகிற அந்த பொடி விஷயங்கள் எல்லாம் அந்த கவிதைகளிலே இருக்கின்றன. மிக அற்புதமாக செய்திருக்கிறார். அதற்கு வழக்கறிஞர் மேனாள் நீதியரசரின் சான்றையும் வாங்கி நூலின் அட்டைப்படத்தின் பின்னாலே அதை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பின்னால் நாம் பேச யார்? நீதி தராசு தட்டு துறைக்காரர் இவர். பாடல் இசைத்தட்டுகளும் வெளியிட்டிருக்கிறார் என்பது ஒரு அதிசயமான செய்தி. வேலூர் பொற்கோயிலில் இவருடைய இசைத்தட்டுக்கள் தான் தினமும் அம்மனின் அர்ச்சனையும் ஆராதனையுமாக அமைந்து வழிபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு வழிபாடாக அமைந்தது. அதை நாம் பெருமைப்படுகிறோம். அந்த வகையில் இவருடைய அற்புதமான கவிதைகளை ஆன்மீகத்திலேயும் ஈடுபாட்டு கொண்டு உழைக்கின்ற இந்த கவிதைகளையும் பாராட்டி ஐயா அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குவதிலே இந்த அமைப்பு பெருமைப்படுகிறது. இல்லை பாவலர் முனைவர் ஓசூர் மணிமேகலை அவர்கள். ஓசூர் வாங்கம்மா. சிற்றுளி செதுக்கிய சிற்பம் என்கிற ஒரு கவிதை நூலை படைத்திருக்கிற இந்த தமிழ் கவிஞர் ஆங்கில பேராசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்றவர். இப்பொழுது பணி ஓய்வில் இருக்கிறவர் என்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். தமிழக கல்வித்துறையில் மாபெரும் ஆளுமையாக விளங்கியவர். சிகரம் தொட்ட முதுகலை ஆசிரியர் என்கிற சிறப்பு பட்டத்தையும் பெற்றவர். தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருதுடன் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளவர். ஏற்கனவே இவர் படைத்த 8 நூல்களில் சில புதுக்கவிதை நூல்கள் என்றாலும் கூட இது இவரது முதல் மரபு கவிதை நூல் என்று அவர் சொல்லுகிறார் என்றாலும் அதை நாம் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அந்த கவிதை ஓட்டம், அரிசியர் ஓட்ட கவி ஓட்டம் ஆற்றோட்டம் போல் விரைகிறது. அது படிப்பவரையும் சேர்ந்து இழுத்து கொண்டு போகிறது என்கிற வகையிலே மணிமேகலை என்றால் அமுத சுரபி கையில் இல்லாமலா இருக்கும். நீங்கள் வழங்கி இருக்கிற இந்த நூலே ஒரு அட்சய பாத்திரமாக இளைஞர்களுக்கும் நம்முடைய செவிஞர்களுக்கும் விளங்கும் என்று சொல்லி மகிழ்ந்து உங்களுக்கு இந்த பரிசினை அளிக்கிறோம். அடுத்த ஆண்டு உங்க மரபு கவிதை நூல் போட்டிக்கு வரணும். ஆமா, வெண்பா இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க. பாவலர் கா. தனி எழிலன் தம்பி வாங்க. உங்களை நான் ரொம்ப பார்க்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 26/2/2023 இளைஞர்களுக்கெல்லாம் எழுச்சி கவிஞனாக விளங்கிய கவிஞாயிறு தாராபாரதி என்னுடைய தம்பி பிறந்த நாள். இன்று 76வது பிறந்த நாள் என் தம்பிக்கு.
ஆமாமா. அதில் என்ன இந்த அமைப்பில் சொல்றதுல சிறப்பு என்றால், அவருக்கு கவிஞாயிறு என்கிற பட்டத்தை கொடுத்தவரே எங்கள் கோப்பா தான். ஆகையினாலே அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இன்றைய தினம் இந்த தம்பியை உரைக்கட்டும் தமிழருக்கு, நூலின் தலைப்பு உரைக்கட்டும் தமிழருக்கு. தம்பி, நீங்கள் அதில் வன்னில ரகரம் போட்டிருக்க வேண்டும். உரைக்கட்டும் தமிழருக்கு என்று தம்பி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் படித்து பார்த்தபோது இதெல்லாம் அவங்களுக்கு உரைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆகையினால வல்லின ரகரம் போட்டு அடுத்த பதிப்பில் போடும்போது மாற்றி போடுங்க, சூப்பராக இருக்கும். உட்காருங்கய்யா, இன்னும் எவ்வளோ இருக்குது உங்களை பற்றி பேசுறதுக்கு? 22 வயது இளைய கவி. இன்றைய போட்டியில் வந்தவர்களிலேயும் பரிசாளர்களிலேயும் இவர்தான் நம்பிக்கை நட்சத்திரம். இப்படியான நட்சத்திரங்களைத்தான் நான் மரபு கவியில் வரீங்க இல்லையா? உங்களை நான் பச்சை கம்பளமோ சிவப்பு கம்பளமோ எது உங்களுக்கு பொருத்தமோ அதை போட்டு வரவேற்கணுமே. வரவேற்கிறோம். தஞ்சை பந்தநல்லூர்காரர், தஞ்சாவூர்னால தமிழ் விளையாடும், தாமிரவருணிக்கு அடுத்து இது இவரது 3வது நூல். தமிழக அரசு தூய தமிழ் பற்றாளர் என்ற ஒரு விருதை இவருக்கு வழங்கியிருக்கிறது. நம்முடைய அமைப்பிலே கூட நம்முடைய வாசல் எழிலன் அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். அதை நாம் இங்கே நினைவு கூறுவது மகிழ்ச்சி. பைந்தமிழ் சுடர் என்ற அரசு பட்டயமும் பெற்றிருக்கிறீர்கள். எல்லாம் இந்த 22 வயசுலேயே. அருமை அருமை. சமூக அறச்சீற்றம் உங்களது கவிதையில் பாரதியின் அக்கினி குஞ்சுகள் போல அடிவயிற்றில் பொரிந்து கொண்டிருக்கின்றன. அதனாலே தான் நீங்கள் உங்களிடமிருந்து பிறக்கிற கவிதைகள் ஒவ்வொன்றும் அக்னி சிறகுகளோடு பிறக்கின்றன. உண்மையிலே நான் படித்து ரொம்ப அசந்துட்டேன் தம்பி. அஃப்கோர்ஸ், ஆமாம், அப்படி பண்ணியிருக்கீங்க. இந்த நூலில் நிறைவு கவிதை கடைசியாக எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா? அதை நான் ஜெராக்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இந்த கவிதையை நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். நந்திவர்மன் ஒரு மன்னன் இருந்தான். நான் செத்து போகிறதா இருந்தால் நான் எல்லாத்தையுமே நான் வந்து இழக்கிறது ஏற்றுக்கொள்ளவும் இழக்கவும் ஏற்கவும் தயாராக இருக்கேன்னு படித்தான். அது நீயே வந்து படி. இங்கேவா, அற்புதமான இடுகாட்டு வேள்வின்னு அந்த தலைப்பு. மற்றவர்கள் யாரும் இதில் வருத்தக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய அத்துணை கவிதைகளிலும் நான் அள்ளி கொடுப்பதற்கு ஏராளம் இருக்கின்றன. என்றாலும் கூட இவன் இளைய கவி, இவனை போன்ற கவிகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக, இந்த அமைப்பின் நோக்கமும் அதுதான் என்பதற்காக இவரையே அந்த உணர்ச்சி ஓட்டத்தோடு படிக்கணும். படிங்க. நீ ஒரு நந்திவர்மன் நினைச்சு படி. கவிதையின் தலைப்பு இடுகாட்டு வேள்வி. பிஞ்சு மொழி பேச வேண்டும், பிஞ்சு மொழி பேச வேண்டும், தமிழ் பித்தம் தலைக்கேற வேண்டும். நஞ்சை சுவைக்கின்ற போதும் என் நாடி தமிழ் செப்ப வேண்டும். நஞ்சை சுவைக்கின்ற போதும் என் நாடி தமிழ் செப்ப வேண்டும். கொஞ்சம் குமரியோர் எல்லாம் தமிழ் கோட்டம் குடிகாக்க வேண்டும். கொஞ்சம் குமரியோர் எல்லாம் தமிழ் கோட்டம் குடிகாக்க வேண்டும். துஞ்சு நிலைவரினும் தமிழை என் துணையாய் பற்றிடுதல் வேண்டும். வீழும் நிலையொன்று வந்தால் என்னை மார்பில் தமிழ் சாய்க்க வேண்டும். தாளும் நிலையொன்று வருமின் அந்த தமிழே தணலாக வேண்டும். பாடை ஏற்றுவதன் முன்பு தமிழ் பாடல் கொண்டேற்ற வேண்டும். காட்டை சென்றடைந்தால் என்னை தமிழ் கட்டை இட்டெரித்தல் வேண்டும். காட்டை சென்றடைந்தால் என்னை தமிழ் கட்டை இட்டெரித்தல் வேண்டும். பாக்கள் பல தொடுக்க வேண்டும், என்னை புதைத்து தமிழ் எழுதல் வேண்டும். பாக்கள் பல தொடுக்க வேண்டும், என்னை புதைத்து தமிழ் எழுதல் வேண்டும். நன்றி. அவையே அதை வந்து ஏற்றுக்கொண்டது. ஆகையினாலே தம்பி, நீங்கள் படைத்திருக்கிற இந்த நூல் ஒரு தமிழ் பரணி, உலா வரும் இந்த தரணி. ஆகையினாலே இதை போன்ற நூல்களை நீங்கள் தொடர்ந்து படைக்கவும், இப்படிப்பட்ட போட்டிகளுக்கு அனுப்பவும், மற்றும் பல அரங்கங்களிலே உங்கள் புகழ் இன்னும் வளரவும் வாழ்த்தி உங்களுக்கு இந்த சிறப்புகளை செய்து அனுப்புகிறோம். சென்று வா மகனே, அடுத்த தரமும் வென்று வா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் மன்னிக்கவும், இந்த இணைப்பு உரையிலே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டிருந்தால் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு தூரம் பரிசு பெறுகிறவர்கள் வருகிற போது அவர்களை பற்றிய 4 வார்த்தைகள் சொன்னால்தான் அவர்களுக்கு மனம் நிறைவு. பரிசு ஒரு பெரிதல்ல. ஆகையினாலே இத்தனை பேர் மனதிலே அவர்களை பற்றிய ஒரு நினைவை நாம் ஊன்றுகிறோம் என்றால் அந்த விதைகளுக்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை கௌரவித்தோம் என்று நம்புகிறோம். வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், வழிவிடுகிறேன். மலர்மகன் கோடாமை சான்றோருக்கு அணி என்பது போல நடுநிலை நின்று எதையும் திறனாய்வு செய்பவர்.
எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எது சரியோ அதை சரியாகவும் நிறைவாகவும் நேர்மையாகவும் எந்த ஒன்றுக்கும் புறக்கிடாது நம்முடைய திறனாய்வு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். அந்த வகையில் அருமையான திறனாய்வை இங்கு நமக்கு சுருக்கமாக அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இது உந்து சக்தி. மலர்மகன் வாழ்த்துகிறார் என்று சொன்னால், மலர்மகன் திறனாய்வு செய்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. மிகச்சிறந்த ஒரு திறனாய்வாளர் கிடைத்திருக்கின்ற பரிசு. இந்த பரிசு உங்களுக்கு கூடுதலான பரிசு என்று சொல்லி அவருக்கு இங்கே பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்துகின்றார் நம்முடைய நீதியரசர் அவர்கள். அதேபோல் இன்னொரு திறனாய்வு செம்மல், கம்பராமாயணத்தை எழுத்தெண்ணி கற்றவர், மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், நம்முடைய மன்றத்தினுடைய உறுப்பினர், அவர் சொல்லின் செல்வர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்துகின்ற நம்முடைய நீதியரசர் அவர்கள்.